பறவைங்களோட கிராமத்துல இருக்கிற சிச்சு காக்கா எந்த அளவுக்கு கஞ்ச பேசினாருன்னா, அவ எங்க போனாலும் என்ன வேலை செஞ்சாலும் எந்த செலவும் ஆகாத அளவுக்கு பாத்துப்பா. முக்கியமா சாப்பாடு விஷயத்துக்குன்னு வந்தா சிச்சு காக்கா எப்பவுமே மத்தவங்களோட வீட்டுக்கு போய் இலவசமா சாப்பாடு சாப்பிட்டுட்டு வருவா. ஒரு நாள் துணிக்குருவியோட வீட்டுல எல்லாருக்குமே துணி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா. வழக்கம் போலவே சிச்சு காக்கா எல்லாருக்கும் முன்னாடி வந்து 10 பேர் சாப்பாடு தனியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ புஜ்ஜி குருவி பன்னோட காதல ரகசியமா, டே பன்னு, பாத்தியா, சிச்சு அத்தை 6வது ரவுண்டு சாப்பாட்டுக்கு தயாராயிட்டாங்க. அவங்க வீட்டுல சமைச்சா கூட இப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. புஜ்ஜி, பெரியவங்கள பார்த்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க இந்த ஊருக்கு எவ்வளவு பெரிய மனுஷங்க. அவங்க என்ன ஏதோ செலவாகாம பார்த்துப்பாங்க. அதனாலதான் வீட்டுல செலவு பண்ணி அவங்க சமைக்கிறது இல்ல. ஆண்டி, உங்களுக்கு பாயசம் இன்னொரு கிண்ணம் கொண்டு வர சொல்லவா? ஆமா பண்ணு, வேணும். உனக்கு என் மேல எவ்வளவு பாசம். துணி செய்யற பாயசம் செலவே இல்லாத அமிர்த மாதிரி இருக்கு. துணி சிரிச்சுக்கிட்டே, சிச்சு, நீ இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எதுவும் மிச்சம் இருக்காது. ஆமா, நீ எப்ப எங்களுக்கு பார்ட்டி கொடுக்க போற? உன் வீட்லயும் வந்து சாப்பிடணும்ல. சிச்சு காக்கா ரொம்ப பதட்டமா, ஏது ஒரு மிளகாவுக்கு இப்ப 2 ரூபாய் கொடுங்கன்னு கேக்குறாங்க. இதுல நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுத்தா என் கணக்கெல்லாம் போயிடுமே. சிச்சோ, எப்பவுமே செலவு பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காத. எல்லாருமே பார்ட்டி கொடுத்துட்டோம்ல, அப்ப நாளைக்கு உன்னோட வீட்டுல தான் எங்களுக்கு பார்ட்டி. அப்படி எல்லாருமே கேட்டதுனால சிச்சு காக்கா வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிட்டா. ஆனா செலவை குறைக்கிறதுக்காக சிச்சு காக்கா ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தா. சரி சரி, இந்த வாரம் பார்ட்டி எங்க வீட்டுல தான். எல்லாரும் வாங்க, வயிறார சாப்பாடு போடுறேன். பாத்தியாட பண்ணு, அத்தைக்கே இப்பதான் அறிவு வந்திருக்கு போல. நாளைக்கு விருந்துல நிறைய ஸ்வீட் எல்லாம் கிடைக்கும் போல. புஜ்ஜி, அவளை சந்தோஷப்படாத. உனக்கு சிச்சு அத்தைய பத்தி தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நம்ம போனா அவங்க நமக்கு கொடுக்க போறது வெறும் கிணத்து தண்ணி தான். சிச்சு காக்கா பார்ட்டி கொடுக்கறேன்னு சொன்னா அடுத்த நாள் எல்லா பறவைங்களும் மளிகை கடைக்கு போனாங்க. மளிகை சாமான் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது சோட்டுவோட கடைக்கிட்ட எல்லாருமே சிச்சுவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. லூசிபுரா ரொம்ப சோகமா, சிச்சு பார்ட்டி கொடுக்கறாளாம், எனக்கு தூக்கம் கூட வரமாட்டேங்குது. அவ உண்மையிலே வயிறார நமக்கு சாப்பாடு போடுவாளா? என் கோழி வியாபாரத்துல எனக்கு நஷ்டமானாலும் கூட என்ன பார்ட்டி வைக்க சொன்னா நான் வைப்பேன். ஆனா இந்த சிச்சுவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. நான் உறுதியா சொல்றேன், நாளைக்கு சமைக்க போற சாப்பாட்டுல அவ உப்பு கூட போட போறது கிடையாது. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, மஹி, நீ வேற, உப்பு இல்லாம நம்ம எப்படி சாப்பிடுறது? துணி, எல்லாரும் சொல்லும் போது உனக்கு தெரியலையா? அவ சாப்பாட்டுல உப்பும் போட போறதில்ல, குழம்புல காரமும் போட போறதில்ல. எப்படிதான் சாப்பிட போறோமோ? இந்த பக்கம் புஜ்ஜி குருவி பன்னு கிளிக்கிட்ட, டேய் பன்னு, பாத்தியா, நம்ம பெத்தவங்களுக்கு கூட சிச்சு அத்தை மேல நம்பிக்கையே இல்லடா. நாளைக்கு உண்மையிலே நம்ம சாப்பாடு சாப்பிடுவோமா? புஜ்ஜி, ஆசை வச்சுக்காத. தேவையில்லாத ஆசை வச்சுக்கிட்டா உனக்கு தான் கஷ்டம். இங்க பாரு, நாளைக்கு எதுவும் இருக்க போறதுல நம்ம தண்ணியை தான் குடிச்சிட்டு வரப்போறோம். டேய், என்னடா சொல்ற? அப்ப நாளைக்கு ஒன்னும் இருக்காதா? சோட்டு அத்தை, பன்னு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? பெரியவங்க எல்லாருமே அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, நாளைக்கு பார்ட்டியில சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா எல்லாருக்கும் தெரியற மாதிரி வீட்டுக்கு வெளியில தான் அடுப்பு வச்சு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. வீட்டுக்கு வெளியில சமைச்சா எல்லாரும் பாப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவ சமைச்சுக்கிட்டு இருந்தா. எல்லாரும் என்ன பிசினாரின்னு சொல்றாங்கல்ல, அதான் நான் எல்லாருக்காகவும் சமைக்கிறேன் அப்படிங்கறது ஊர்ல எல்லாருக்கும் தெரியணும். அதனாலதான் நான் வாசல்ல வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கேன். சிச்சு காக்கா ஒரு பெரிய பாத்திரத்துல நிறைய தண்ணி ஊத்தி அதுல ஒரே ஒரு தக்காளி, அதுவும் பாதி கெட்டு போன தக்காளி, அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், அதுவும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட்டு அதுல கொஞ்சம் மஞ்சத்தூளை கலந்தா. சிச்சு அவன் மனசுக்குள்ள, அப்பா, எவ்வளவு செலவு பண்ணி சமைக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்படுறேன், எல்லாம் என் நண்பர்களுக்காக தான். அதே நேரத்துல சோட்டுக்கிளி, மஹிக்கழுகு, லூசிபுரா, துணி பசங்க எல்லாரும் வந்தாங்க. பசங்க ஏதாவது வாசம் வருதான்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மஹி துணி கிட்ட, துணி, அடுப்பை எங்க வச்சு சமைக்கிற பாத்தியா? உள்ள கேஸ்ல சமைச்சா கேஸ் வீணா போயிடும்ல, அதான் எல்லாருக்கும் தெரியற மாதிரி அடுப்புல சமைக்கிற பாரு. அதை விடு மஹி, அவ்வளோ பெரிய பாத்திரத்துல ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயமும் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு பாரு. சிச்சு, என்ன சமைக்கிற? இவ்வளோ பெரிய பாத்திரத்துல ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்க. சிச்சு காக்கா சமாளிக்கிறதுக்காக, டோனி, ஒரு தக்காளிய தண்ணியில போட்டு வேக வச்சு அதை நல்லா கரைச்சி ஓரமா எடுத்து வச்சு மொத்த சமையலுக்கும் பயன்படுத்தினோம்னா சுவை அல்டிமேட்டா இருக்கும். கடைசியில எல்லாரும் சாப்பிட்ற நேரமும் வந்துச்சு. சிச்சு காக்கா சமைச்சு போட்டிருக்கிறது
தண்ணியா ஒரு குழம்பு, சரியா வேகாத சாப்பாடு, அது மட்டும் இல்லாம இனிப்பும் செஞ்சது, பாயசம், வெள்ளை தண்ணியில ஏதோ மேல 2 சேமியா மிதந்துகிட்டு இருந்துச்சு. ஆ சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு விருந்து கொடுக்கறேன் அப்படின்னு எல்லாருக்கும் சோறு போட்டு தண்ணி குழம்ப ஊத்துனா. வாய் எடுத்து வச்ச உடனே புஜ்ஜியோட முகம் வாடி போச்சு. சிச்சு அத்தை, இது என்ன குழம்பு? எந்த காயுமே இல்ல, உப்பு காரம் இல்ல, புளிப்பும் இல்ல, எந்த டேஸ்டும் இல்லாம ஒரு குழம்பா? சிச்சு அத்தை, உங்க வீட்டு கிணத்து தண்ணியே இந்த குழம்பை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அரிசி வர சரியா வேகவே இல்ல, பாதிதான் வெந்திருக்கு. செலவு குறைக்க பாதிதான் வேக வச்சிருக்கீங்களா? இத சாப்பிட்டா நாளைக்கு எங்களுக்கு வயிறு வலி தான் வரும். சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, என்னங்கடா கிண்டலா இருக்கா? உப்பு உடம்புக்கு ஆகாது, அதனால கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன். துணிக்குருவி அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சிச்சு நீ சாதாரண பொண்ணே இல்ல, நீ எல்லாம் சன்னியாசம் எடுக்க வேண்டியவ. சன்னியாசிங்க தானே உப்பு காரம் எதுவுமே இல்லாம சப்புன்னு சாப்பாடு சாப்பிடுவாங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்டா பசி தீராது, அதுக்கு பதிலா வேற ஏதாவது தான் வரும். அதே நேரத்துல இந்த பக்கம் புஜ்ஜி குருவி பன்னு கிளி 2 பேருமே உப்புக்காக சண்டை போட ஆரம்பிச்சாங்க. டேய் பன்னு, அந்த உப்பு பாக்கெட் எடுறா, இந்த தண்ணி குழம்புல கொஞ்சம் உப்பாச்சும் போடலாம். நான் மாட்டேன், அப்புறம் சிச்சு அத்தை பார்த்தா உப்பு செலவாயிடும்னு என்ன பிடிச்சி கத்துவாங்க. சி, ஏண்டா இப்படி இருக்க? சிச்சு காக்கா சமைச்ச சாப்பாடை சாப்பிட முடியாம புஜ்ஜி பன்னு 2 பேருமே எழுந்திருச்சு அங்கிருந்து வெளியில போய் விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த இடத்துல சிச்சு காக்காவோட புள்ளையான சின்ன காக்காவும் கவலையா உட்காந்துக்கிட்டு இருந்தான். இதை எதையுமே சிச்சு காக்கா கவனிக்கவே இல்ல. அவ சமைச்ச சாப்பாட்டை பத்தி அவ பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் புஜ்ஜி சின்னவ பார்த்து, டேய் சின்னு, என்னடா ஆச்சு? உங்க அம்மா சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு முகம் வாடி போச்சா? அப்போ சின்ன ரொம்ப வருத்தத்தோட, புஜ்ஜி எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் சமைச்சு கொடுக்குறாங்க. இன்னைக்கு சாப்பிட வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை எப்படி திட்டிட்டு போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? டேய் சின்னோ, கவலைப்படாத விட்ரா. சிச்சு அத்தைய பத்தி இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும்ல, அதனால யாரும் உன்னை ஏதோ தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. நீ அழாதடா. ஆமாண்டா சின்னு, அத்தைய பத்தி எல்லாம் கவலைப்படாத, அவங்கள விட்டுடு. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நாங்க இருக்கோம்லடா. உனக்கு எப்ப பசிச்சாலும் சரி, எங்க 2 பேர் வீட்டுல யார் வீட்டுக்கு வேணும் வா. எங்க அம்மாங்க என்ன சமைச்சு வச்சிருக்காங்களோ அதை நாங்க சாப்பிடும் போது உனக்கும் கொடுக்குறோம். உனக்கு மீன் குழம்பு நான் செஞ்சு கொடுக்கவா? சின்னு சிரிச்சுக்கிட்டே, சரி புஜ்ஜி, நான் சாப்பிட வரேன். டேய் சின்னோ, இந்த புஜ்ஜி சொல்றது உண்மைதான். உனக்கு எப்ப பசி எடுத்தாலும் சரி, யோசிக்காத, எங்க வீட்டுக்கு வந்துடு, சரியா? அப்படி புஜ்ஜி பன்னு 2 பேருமே சின்னுவ சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை எல்லாத்தையுமே தூரத்துல நின்னு சிச்சு காக்கா பார்த்துக்கிட்டு தான் இருந்தா. தாம் புள்ளியோட முகத்துல இருக்கிற சிரிப்பும், தான் சமைச்சு போட்டு சாப்பாடு சாப்பிட முடியாம நண்பர்கள் முகம் வாடி போயிருக்கிறதையும் பார்த்து அவ தப்ப புரிஞ்சுக்கிட்டா. சிச்சு மனசுக்குள்ள, என் கஞ்ச புத்தியால நான் சமைச்சு போட்டு என் புள்ளைய இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கேன்னு இன்னைக்கு தான் தெரியுது. இவனாலேயே நான் செஞ்சதை சாப்பிட முடியலையே, பாவம் வந்தவங்க எல்லாரும் என் சாப்பாடை எப்படி சாப்பிடுவாங்க? சிச்சு காக்கா கவலையா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு சரியா சாப்பாடு போடல, இன்னொரு நாள் நிச்சயமா நல்லா சாப்பாடு போடுறேன். நீ மாறினல சிச்சு, அதுவே எங்களுக்கு போதும். எல்லாரும் இருங்க, நான் இப்பவே சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல சூப்பரா ஒரு பாயசத்தை செஞ்சு சிச்சு காக்கா எல்லாருக்குமே கொடுத்தா. அப்ப பன்னு துணிக்கிட்ட வந்து இப்படி சொன்னா, அத்தை அத்தை, என்ன இது? சிச்சு அத்தை புதுசா ஏதாவது ஐட்டம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா? இந்த தண்ணியில உப்பு புளிப்பு ஏதாவது போட்டிருக்காங்களா? துணி சிரிச்சுக்கிட்டே, இல்ல பன்னு, இது பாயசம், உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு. அட ஆமா, சிச்சு அத்தை மாறிட்டாங்க. பாயசத்துல பால் இருக்கு, பால் ரொம்ப திக்கா இருக்கு, அப்ப உண்மையிலே டேஸ்டா தான் இருக்கும். ஆமா புஜ்ஜி, சிச்சு அத்தைக்கு பணம் செலவாகிறத விட நட்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க போல. அப்ப வா, நம்ம இன்னொரு ரவுண்டு சாப்பிடலாம். அப்ப சிச்சு காக்கா பாசமா, வாங்க பசங்களா வாங்க, நீங்க வயிறார இன்னைக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, மத்தவங்க நம்ம மேல நல்லபடியா பாசத்தை காட்டும் போது நம்மளும் அவங்க மேல நல்ல பாசத்தை தான் காட்டணும். கஞ்ச புத்தியால அவங்க எல்லாருடைய பாசத்தை மட்டும் எப்பவுமே இழந்துடக்கூடாது. ஊரோட எல்லையில துணியோட சின்ன ஓட்டு வீடு. துணிக்குருவி காலையிலேயே வீட்டு வேலை எல்லாத்தையுமே ரொம்பவும் சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஏ பன்னு, புஜ்ஜி, 2 பேரும் இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? இன்னைக்கு தசரா பண்டிகைன்றத மறந்துட்டீங்களா? ஊர்ல இருந்து அத்தைங்க எல்லாரும் வராங்க இல்லையா? எழுந்திரீங்க. அம்மா, ஏதோ சவுண்ட் பாக்ஸ்ல இருந்து சவுண்ட் வர மாதிரி ஏமா காது கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்க?
தசரா பண்டிகை எதுக்கு கொடுக்கறாங்க? நல்லா படுத்து தூங்கணும், நாம ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு. இதுல பண்டிகைன்னு சொல்லி ஏமா எழுப்பிக்கிட்டு இருக்க? ஆமா அத்தை, பண்டிகை நாள்ல உங்களுக்கு தானே வேலை இருக்கும். நாங்க எல்லாரும் ஏஞ்சா என்ன பண்ண போறோம்? நாங்க எழுந்திருச்சு புது துணி போட்டு சந்தோஷமா விளையாட போறோம். எங்க அம்மாவும் எங்க வீட்ல எல்லாம் எதுவும் சமைக்க மாட்டாங்களே. தூக்கம், சாப்பாடு, விளையாட்டு இதை தவிர உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல? பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் நீங்க தானே இது எல்லாத்தையுமே செய்ய வேண்டி இருக்கும். எழுந்திரீங்க, சீக்கிரமா கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு பாயசம் டியூட்டியே உங்களுடையது. எல்லாரும் வரதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை ஒரு பாயசத்தை செஞ்சு வச்சிடுங்க. என்னது பாயசமா? ஐயோ அம்மா, என்னால முடியாது. பாயசம் வைக்க போகும்போது பால் பொங்கிடும், அப்புறம் பாத்திரம் தேஞ்சிடும், அத கழுவ போகணும். என் சோம்பேறித்தனம் என்ன சரியா கழுவ விடாது. அப்புறம் நீ என்ன மறுபடியும் வந்து திட்டுவ. இந்த சண்டையெல்லாம் எதுக்கும்மா? எங்களால முடியாது அத்தை. பாலும் கொட்டிடும், அதுல இருக்கிற சேமியாவும் தீஞ்சு போயிடும். அது உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அம்மா கிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. போது நிப்பாட்டுறீங்களா? பாயசம் இன்னைக்கு நீங்க தான் செய்றீங்க. போங்க, குளிச்சு முடிச்சுட்டு வந்து பாயசத்தை செய்ய ஆரம்பிங்க. பாயசம் ஏதாவது ஆச்சு, ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்க பாயசம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். புஜ்ஜி குருவியும் பன்னுக்கிடையும் வேற வழி இல்லாம குளிச்சு முடிச்சுட்டு உடனே சமையல் அறைக்குள்ள போனாங்க. புஜ்ஜி ஸ்டவ்வுக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு பன்னு கிட்ட என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருந்தா. பன்னு, இந்த அடுப்பு கிட்ட உட்காந்தா ரொம்ப அனலா இருக்கும், அது எனக்கு செட் ஆகாது. அதனால இந்த சேமியாவை கடாயில போட்டு நீ வறுத்துடு. அது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அந்த சேமியாவை இறக்கி நான் கீழே வச்சிடுறேன். என்னால சேமியா வறுக்க முடியாது, எனக்கு அது தெரியவும் தெரியாது. ஏற்கனவே எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. சே, எங்க அம்மா எங்க போனாங்க? என்னை காப்பாத்துறதுக்கு வருவாங்களா மாட்டாங்களா? பன்னு சொன்னதை கேட்டு புஜ்ஜி குருவி, சரியா போச்சு, உன்னை நம்பி நான் உன் கூட வந்த பாரு. என்ன சொல்லணும், எங்க அம்மா என்னமோ நீயும் நானும் சேர்ந்து பாயசம் செஞ்சிடுவோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்னவோ என்னை விடவே பெரிய சோம்பேறியா இருக்க. எங்க வீட்லயே இப்படி இருக்கியே, பாவம் உங்க வீட்ல அத்தை உன்னை எப்படி சமாளிக்கிறாங்களோ? பன்னு கோவமா, அட நீ என்ன உங்க அம்மா மாதிரியே என்ன திட்டிக்கிட்டு இருக்க? சரி சொல்லு, இந்த சேமியாவை எப்படி வறுக்கணும்? கோல்டு கலர் வர வரைக்குமா, இல்ல டைமண்ட் கலர் வர வரைக்குமா? உங்க அம்மாவுக்கு எந்த கலர்ல பாயசம் இருக்கணுமோ அத சொல்லு. டேய், ஏதோ ஒரு கலர்ல செய்டா, ஆனா தீய மட்டும் விட்டுறாத. அப்புறம் உங்க அத்தை வந்தாங்கன்னா நம்ம 2 பேரையும் பொழன்னு பொழப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அழுதுகிட்டு தான் வெளியில போக வேண்டியிருக்கும். சரி சரி, முடிஞ்ச வரைக்கும் கோல்டு கலரு வர வைக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சேமியாவை வறுத்துக்கிட்டே, இந்த அனலை என்னால தாங்கிக்க முடியல, ஐயோ கடவுளே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா, மஹிக்கழுகு, லூசிபுரா 4 பேருமே சந்தோஷமா பேசி சிரிக்கிறதுக்காக துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. என்ன துணி, பண்டிகை நாளாவதும் விளக்கு வெளிச்சத்துல சமைச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஊரு இருட்டா இருந்ததை பத்தி எல்லாரும் ஞாபகப்படுத்திக்கிட்டு, நம்ம ஊர்ல இருட்டு போயிடுச்சு, ஆனா புதுசா இப்போ தசரா வெளிச்சம் வந்திருக்கு. ஹாய் சிச்சு, சோட்டு, மஹி, லூசி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா, வீட்டுல லேந்தர் விளக்கு பத்த வச்சிருக்க. எங்க புஜ்ஜி பன்னு 2 பேருமே உள்ள பாயசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப நேரமா. ஓஹோ, பாயசம் பொறுப்ப நீ புஜ்ஜி கிட்ட ஒப்படைச்சிட்டியா? துணி, புஜ்ஜி பத்தி உனக்கு தெரியும்ல, அவ சரியான சோம்பேறி, பாலை தீச்சு விட்டுருவான். என் புள்ள பண்ணு மட்டும் ஒண்ணும் இல்ல, அவனும் பெரிய சோம்பேறி தான். தசரானா புது சமையல் செய்யணும், நீ ஏதாவது புதுசா எங்களுக்காக சமைச்சு கொடுப்ப அப்படின்னு வந்தா பாயசம் செய்ய சொல்லிருக்க. இந்த பாயசம் பழைய சாப்பாடு தானே. சரி சரி, நீ கொஞ்சம் இரு லூசி. ஆமா சிச்சு, உங்க வீட்டுல என்ன சமைச்ச? தசரா பண்டிகைக்கு பலவிதமா சமைக்கணும், அதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணணும்ல. அட நீ வேற மஹி, நான் எப்பவுமே கஞ்சத்தனமா வீட்டுல இருக்கிறத சமைக்காம அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு அப்படி செய்ய முடியாது. ஏன்னா என் புள்ள சின்ன ஊர்ல இருந்து வந்திருக்கால, அவன் பசி தாங்க மாட்டான், சமைக்கலன்னா கத்துவான். அதனால அவனுக்காக கொஞ்சம் சமைச்சு வச்சிருக்கேன். எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள பன்னு, புஜ்ஜி 2 பேருமே சமையலறைக்குள்ள இருந்து வெளியில வந்தாங்க. அவங்க முகம் முழுக்க ஒரே கருப்பு, முடியெல்லாம் கலைஞ்சு போயிருந்துச்சு. சேமியா வறுத்ததுல அந்த கிச்சன் முழுக்க புகையாதான் இருந்துச்சு. அம்மா, நாங்க பாயசத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்மா. ஆனா இது பாயசம் இல்ல, பிரசாதம். ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு இத கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம். அத்தை,
இத சாப்பிட்டு பாருங்க. கோல்டு கலர் சேமியா கொஞ்சம் கருப்பாயிடுச்சு, ஆனா பாயசம் டேஸ்டா தான் இருக்கு. துணிக்குருவி அந்த பாயசத்தை பார்த்து ஷாக் ஆயிட்டா. அட, 2 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? சேமியா என்ன இப்படி தீஞ்சு போயிருக்கு? இது பாயசமா இல்ல தீஞ்சு போன பாயசமா? பன்னுக்கிளி ரொம்ப கோவமா, அத்தை, சேமியா கோல்டு கலர்ல இருக்கணும்னு சொன்னல, அது கொஞ்சம் விட்டதுல கருப்பாயிடுச்சு. என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன், மற்றது எதுவும் எனக்கு தெரியாது. உன் பொண்ணுகிட்ட கேட்டுக்கோ. நீ வேற சும்மா இருட பன்னு. அம்மா, பால் பொங்க வந்துச்சா, அதை இறக்கி வைக்கலான்னு துணி எடுக்க போனேன்னா அதுக்குள்ள பாதி பால் கீழே கொட்டிடுச்சு. நான் இறக்கும்போது இன்னும் பாதி பால் கீழே கொட்டிடுச்சு. நாங்களே கஷ்டப்பட்டோம். சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா துணி, புஜ்ஜி கிட்ட பாயசத்தை பொறுப்பு கொடுத்தா இப்படிதான் ஆகும். எல்லாத்தையும் தீச்சி கொண்டு வந்திருக்கா. என் புள்ளைய வேற கெடுத்துக்கிட்டு இருக்கா. அத்தை, நான் ஒன்னும் உங்க புள்ளைய கெடுக்கல. அவன் என்னை விட பல மடங்கு சோம்பேறியா இருக்கான். எங்க அம்மாவுக்கு என்ன பத்தி தெரியும், நான் யாருன்னு தெரியும் இல்லம்மா? துணிக்குருவி புஜ்ஜிய பார்த்து, என் பொண்ணு பாத்திரம் கழுவுனா அதை மறுபடியும் நான் கழுவ வேண்டியிருக்கும். அதுதான் என் பொண்ணு அப்படின்னு சொன்னான். துணி, சும்மா பசங்களை திட்டாத. பண்டிகைக்கு என்னென்ன பண்ணணும்னு மெதுவா கத்திப்பாங்க. சரி, பாயசம் தான் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதை சாப்பிட்டு தான் பாப்போமே. சிஜு காக்கா ஒரு ஸ்பூன் எடுத்து பாயசத்தை சாப்பிட்டு பார்த்துச்சு. உடனே துப்பிடுச்சு. அட, இது பாயசமா? இதோட டேஸ்டே வித்தியாசமா இருக்கே. பனு, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணியா என்ன? ஆமா அத்தை, நான் பண்ண தசரா சமையல் இது. சுவையா இருந்தா தானே அது தசரா சாப்பாடு ஆகும். சரி சரி, உங்க பாயசம் எல்லாத்தையும் ஓரங்கட்டுங்க. துணி, வா, நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே அதிரசம் பண்ணி கொடுக்கறேன். தசரா பண்டிகைக்கு அதிரசம் பண்ணலனா எப்படி சொல்லு? ஓ, அப்படின்னா லூசி, இன்னைக்கு நீ சமையல் செய்ய போறியா? அப்படின்னா நான் லூசிக்கு உதவி செய்ய போறேன். சமையல்ல எல்லாரும் ஒண்ணுமா உதவி செஞ்சா சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி லூசி மஹி 2 பேரும் சமையலறைக்குள்ள போனாங்க. புஜ்ஜி, பன்னு, போங்க, மாவு பேசுறதுல அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. புஜ்ஜி பன்னு ரொம்ப சோம்பேறியா தான் உள்ள போனாங்க. லூசி அத்தை, எதுக்கு வீட்ல நீங்க அதிரசம் செய்றீங்க? இதுக்கு இவ்வளவு மாவு வேற கலக்கணும், கஷ்டம் இல்லையா? அதுக்கு பதிலா வெளியில நாம அதிரசத்தை வாங்கலாம் இல்லையா? வெளியில எல்லாரும் நம்மள நம்பிதானே அதிரசம் வித்துக்கிட்டு இருக்காங்க. நாமளே வாங்கலனா எப்படி? பனோ, தசராவுக்கு வீட்ல தான் செய்யணும். எல்லா பண்டிகைக்கும் வீட்ல செய்யற அந்த இனிப்புல தான் நல்ல சுவை இருக்கும். சீக்கிரமா அந்த மாவை கலந்து கொடு. அத்தை, இப்ப இந்த மாவை கலக்கணும்னா என் கையெல்லாம் ரொம்ப வலிக்கும். காலையிலேயே நல்ல தூக்கத்துல இருக்கும் போது அம்மா வர சத்தமா கத்தி எழுப்பிட்டாங்க. பாதி தூக்கத்துல இருக்கேன், இன்னும் தூக்க கலக்கமே போகல. அந்த தூக்க கலக்கத்துல நான் மாவு பிசைஞ்சேன் அப்படின்னா அப்புறம் மாவு சரியாவே வராது. புஜ்ஜி சொன்னது கேட்டு மகிக்கழகு சத்தமா சிரிச்சுக்கிட்டே, இப்ப மாவு கலக்கிறதுக்கு என்ன மந்திர பானையா வரப்போகுது? அதெல்லாம் முடியாது, நீ தான் செய்யணும் புஜ்ஜி. ஒழுங்கா செய், அப்பதான் உன்னோட சோம்பேறித்தனம் உன்னை விட்டு போகும். சிச்சு காக்கா வெளியில உட்காந்துக்கிட்டு உள்ள எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. சோட்டுக்கிளி உடனே மளிகை கடைக்கு போய் தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு வந்துச்சு. சிச்சு, ஏங்க தனியா உட்காந்துருக்க? கிச்சன்ல போய் லூசிக்கும் மகிக்கும் உதவி செய்யலாம்ல. எதுக்கு சோட்டோ, நானே சரியான கஞ்ச பிசினாரி. அவங்களே நல்லா அதிரசம் சுடுவாங்க. நான் உள்ள போய் அதுல உப்பு காரம் இனிப்பு எல்லாத்தையும் கம்மி பண்ணா நல்லா இருக்காது. என் புள்ள சின்னவுக்கும் கூட என்னுடைய கஞ்சத்தனம் சுத்தமா பிடிக்காது. சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு பேசாம உன்னுடைய கஞ்சத்தனத்தை விட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அட நீ வேற சோட்டோ, எனக்கு கஞ்சத்தனம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா செலவு பண்ற பணம் எல்லாம் அப்படியே பாக்கெட்ல வச்சு பார்க்க சொல்லு, அப்ப அது எவ்வளவு தைரியத்தை கொடுக்கும்னு தெரியுமா? புஜ்ஜி பன்னு 2 பேரும் மாவை கலந்து லூசி கிட்ட கொடுத்தாங்க. லூசி மாவை தட்டி அதிரசம் சுட ஆரம்பிச்சா. உள்ள இருந்து அந்த அதிரசத்தோட மனம் வீட்டுக்கு வெளியில வந்துச்சு. அட, என்ன நல்ல அதிரசம் மனம் வருது. ஆனா எண்ணெயில அதிரசம் நல்லா கொதிக்குது போலியே. லூசி, அதிகமா எண்ணெய பயன்படுத்தாத, அப்புறம் அது உடம்புக்கு ஆகாது. எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அதிரசம் சாப்பிட்டு இன்னும் உடம்புக்கு முடியாம போயிட போகுது. சிச்சு, உன் கஞ்சத்தனத்தை பண்டிகையில காட்டாத. பண்டிகை அப்படின்னாலே செலவு அதிகமா தான் இருக்கும். ஆமா, இனிப்பு இல்லனா அது அதிரசமா எப்படி இருக்கும்? நல்லா இனிப்பா இருந்தது அதிரசம் நல்லா இருக்கும் அப்படின்னு உள்ள இருந்து மஹி லூசி 2 பேரும் பேசினத கேட்டு, அட அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஏதோ பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. துணிக்குருவி அதிரசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக போனா. அப்ப லூசி சுட்ட அதிரசம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கல. ஐயோ,
என்ன இது, அதிரசம் நல்லா இல்லையே, என்ன தப்பு நடந்துச்சு? ஆமா ஆமா லூசி, நீ வேற ஏதாவது செய்யி, இல்லனா இந்த அதிரசத்தை பார்த்து எல்லாருமே சிரிப்பாங்க. துணிக்குருவி அவங்க 2 பேரையும் பார்த்து சிரிச்சு, அட மறுபடியும் ஏதாவது செஞ்சா கஷ்டமா தானே இருக்கும். ஏற்கனவே லூசி ரொம்ப வேலை செஞ்சிருக்கா. நான் எல்லாருக்குமே ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு துணிக்குருவி எல்லாம் தயார் பண்ணி, வாங்க வாங்க எல்லாரும் தசரா சாப்பாடு சாப்பிடலாம். முக்கியமா சிச்சு நீதான், நான் செஞ்சு வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே ஒழுங்கா மொத்தமும் சாப்பிடணும். டோனி, நான் எது வேணும்னாலும் சாப்பிடாம இருப்பேன், ஆனா நீ செய்யற சமையல சாப்பிடாம இருக்க மாட்டேன். என் புள்ள சின்னவுக்கும் நீ செய்யற சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். லூசி புறா வீட்டுக்குள்ள வந்து ஜூஸ குடிச்சு, ஆஹா இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பன்னு புஜ்ஜி, நீங்க 2 பேரும் ஜூஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. அப்ப புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, தேங்க்ஸ் அத்தை, இனிமேலாவது என்ன சோம்பேறி அப்படின்னு சொல்லாதீங்க, நான் எல்லா வேலையும் செய்வேன். ஆமா அத்தை, நீங்க எல்லாம் பாராட்டினீங்கன்னா தான் நாங்க எல்லா வேலையும் செய்ய முடியும், இல்லனா செய்ய முடியுமா? சிச்சு, நீ செய்யற சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. இதுல கஞ்சத்தனம் எதுவும் பண்ணல போல, இவ்ளோ டேஸ்டா இருக்கு. என்னவோ, ஆனா எனக்கு மட்டும் மனசு சரியே இல்ல. இதுக்கு நிறைய பணம் வேற செலவாயிடுச்சு. அப்படி எல்லாரும் சமைச்சத ஒன்னா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பண்டிகை அப்படின்னாலே நிறைய பணம் செலவாகும், கூடவே சந்தோஷமும் நிறையவே இருக்கும். அதுலயும் முக்கியமா பன்னு புஜ்ஜியோட சோம்பேறித்தனமும் சிச்சு காக்காவோட கஞ்சத்தனமும் 2மே சேர்ந்து எல்லாரையுமே சிரிக்க வச்சுது.